ஹெவி டெக் பேசலாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ், ஸோ இது காலிங் பெல்லா இல்லைனா வந்து மியூசிக் பாக்ஸா தெரில, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இது அப்படின்னா சவுண்டு மட்டும் வரும், சவுண்டு வரும். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தம் 12 வகையான சவுண்ட்ஸ் வரும். ஸோ இந்த 12 வகையான சவுண்ட்ஸ் வந்து நம்ம காலிங் பெல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாக்குக்குள்ளே அலாரம் பெல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது சின்ன குழந்தைங்க எப்படியாவது தட்டினா சவுண்ட் வர மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். டோர்பெல் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அட்டைப்பட்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கருடைய பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த போர்டு, ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அந்த போர்டு தான் போட்டிருந்தோம். இது ஒரு டோர்பெல் சர்க்யூட்டு. ஆக்சுவலாக அந்த ஐசி தான் மெயின் காம்பனண்ட்டு. இந்த சர்க்யூட் வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வெளியே வாங்கினது, அதாவது கடையில் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வாங்கினது தான் முன்னாடி. ஸோ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இது வாங்கி. இதோட சர்க்யூட் வந்து இப்போது இது அவைலபிளாக என்னன்னு சொல்லி தெரில. ஸோ இதோட சர்க்யூட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஈஸியாக ஒயரிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் இன்புட்டு. ஸோ பவர் சப்ளை கொடுக்குறது தான். ஸோ ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு இன்னு 3 வோல்ட் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து 5 வோல்ட் 6 வோல்ட் வரையும் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சவுண்டு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து தான் நம்மளுடைய டோர் பெல்லுக்குள்ளே சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளது. அண்ட் இது வந்து நம்ம ஸ்பீக்கருக்குள்ளது. ஓகேங்களா? இந்த ஒயரு. ஸோ அது எல்லாமே இருக்கும். நமக்கு ஒரு 3 வோல்ட்டுக்கான பேட்டரி ஹோல்டரு. ஸோ 2 WSS பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இதில். அப்புறம் ஒரு குட்டியான ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குட்டியான ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்ச் வந்து நம்ம எதுக்குன்னா இப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த பாக்ஸில் நம்ம எல்லாமே செட் பண்ண போகிறனால அதுக்கேற்றாப்புல நான் ஒரு குட்டி சுவிட்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் சோல்டரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லெட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் நம்ம ஸ்பீக்கர் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு நமக்கு தேவையான இடத்த நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கரெக்டாக நைஃப் வச்சு கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதான் வேஸ்ட்டான பீஸு. ஸோ தூக்கி போட்டுடலாம். இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக இதில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக நம்ம ஒரு ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து உள்ளே இருந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சோல்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து நம்ம டெர்மினல்ஸ் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சோல்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பவர் சப்ளை நம்ம வந்து சோல்டரிங் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த பேட்டரி ஹோல்டர் நம்ம வந்து சோல்டரிங் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக சோல்டரிங் பண்ணி எடுத்துக்காச்சு. சர்க்யூட் இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் 2 WSS பேட்டரி யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட டூரசெல் தான் இருக்குது. ஸோ டூரசெல் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நார்மல் செல்லே போட்டால் போதும். ஸோ என்னோடய பர்சனல் யூஸ்க்காக இதை நான் போடுறேன். இப்போது நம்ம இந்த சுவிட்ச் வந்து இதில் ஒரு இடத்துல வைக்கணும். நான் டாப்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுவிட்ச் பற்றி சொல்லிடுறேன். ஸோ சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 பின் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு ஒன்று கிடக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ரெண்டுமே சேம் தான், இது சேம் தான். ஸோ இதில் இதுவும் வந்து சேம் டெர்மினல் தான், அது இதுவும் சேம் டெர்மினல். ஸோ இதுலேயும் கனெக்ஷன் கொடுத்தா நமக்கு வந்து சுவிட்ச் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். நான் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுவிட்சை இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக எனக்கு வந்து சர்க்யூட் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. சோல்டரிங் பண்ண வேண்டிய பிளேஸை தான் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டெர்மினலும் இந்த பக்கம் டெர்மினலும். ஸோ இந்த ரவுண்ட் பண்ணுற கரெக்டாக பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த ரவுண்ட் பண்ணிடுற 2 டெர்மினல் தான் நம்ம வந்து சோல்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் சோல்டரிங் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கரையும் பார்த்தீங்கன்னா க்ளூகன் போட்டு நம்ம ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் வீடியோவில் காட்டல அப்படி பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்னால நம்ம இதை போட்டுருவோம். ஸோ கம் அப்ளை பண்ணிட்டு நான் இந்த பக்கம் வந்து பேட்ரி அதாவது ரொம்ப டவுனில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் உள்ளே ஃபிட் பண்ணிக்கிறேன், கிராஸில் தான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ நம்ம நீட்டாக டீசெண்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்மளுடைய டோர் பெல் ரெடி. அண்ட் இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும் டைம் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேலே இருக்க பட்டனை இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ அகைன் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுறாங்க, இன்னொரு டோன் கேட்கும். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி வேறு நிறைய சின்ன விஷயங்கள் சின்ன DIY பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கிளிக் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக தெரியும். எஸ், நாங்கள் நோட்டிஃபிகேஷனே வரும். பாய்.